நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க, ஒரு யங்ஸ்டர் ஹார்ட் அட்டாக்ல இறந்துருக்காரு. எதனால் யங் ஸ்டேஜில் ஹார்ட் அட்டாக் வருது? அதுக்கு ரீசன் வந்து அவங்களுடைய எக்ஸசைஸ் இல்லாமல், லெத்தார்ஜி, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், இதெல்லாம் தான் மெயின் காரணம். ஹார்ட் அட்டாக்னா என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஹார்ட் அட்டாக்ங்கிறது ஹார்ட்லேருந்து போகக்கூடிய ஆர்ட்ரியில் இருக்கக்கூடிய அந்த ஆர்ட்ரியில் கொலஸ்ட்ரால் சேர்ந்ததுன்னா அது பேர் ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறது. இந்த ஆர்ட்ரி தான் ஹார்ட்லேருந்து எல்லா மற்ற ஆர்கனுங்க எல்லாத்தையும் பிளட் எடுத்துகிட்டு போய் அதுக்கான ஃபுட்டை கொடுக்குது. அதில் ஏற்படக்கூடிய அந்த கொலஸ்ட்ரால் சேர்ந்ததுன்னா அதனுடைய ஆர்ட்ரியோட சைஸ் குறைஞ்சி போயிடும். அதனால் ஹார்ட்டுக்கு போகக்கூடிய பிளட்டு குறைஞ்சி போய் அது கடைசியாக க்ளோஸ் ஆயிடணும். அப்படி க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா அது நெக்ரோஸ் ஆகி போயிடும். அதுதான் ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறது. நவடேஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே உட்கார்ந்த இடத்துலேருந்தே செய்கிறோம். அந்த இடத்துலேருந்து டிவி பார்க்குறோம், உட்கார்ந்த இடத்துல ஏசி போட்டுக்கிறோம், எங்கேயும் நடக்கிறது கூட இல்லை. எனவே அந்த மாதிரி நம்மளுடைய மூமெண்ட்ஸ் எல்லாம் குறையிறதால ஃபேட்டு நமக்கு சேர்ந்து போகுது. அது வந்து ஹார்ட் அட்டாக்காக நாளைக்கு ஃப்யூச்சரில் வருது. இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக்கை நம்ம டெஃபினட்டாக நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், ஒபிசிட்டி இதெல்லாம் கரெக்ட் பண்ணி நம்ம கரெக்டாக நம்ம ஹார்ட் அட்டாக் வராமல் பார்த்துக்கணும்.